எங்க போற மச்சான் வரான்டா. ஏய் ஏய் இவான்டா, ஏய் நிவாஸ் தானடா இவன். ஏய் நம்ம கூட காலேஜ் படிச்சானே. ஏய் வா மச்சான். ஏய் எப்பரா இருக்க? எப்படி மச்சான் இருக்க? நல்லா இருக்க. வா மச்சான் உட்காரு. காலேஜ்ல பார்த்தது. வா மச்சான். என்ன வண்டிலாம் எடுத்துருக்க போல? யாரு நோ வண்டி தானா? ஆமா மச்சான், இப்பதான் எடுத்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான். என்ன வசதியா? சரி நல்ல மச்சான், இதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் மச்சான். ஏய் உனக்கு என்ன மச்சான் கஷ்டம்? போட்டுக்கு போற, கடலுக்கு போற, ஒரு நாளைக்கு 5000 10,000 சம்பாதிக்கிற, அப்புறம் என்ன ஜாலி தானே? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா மச்சான்? நாங்க படுற கஷ்டம்லாம் வெளியில உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியாது மச்சான். ஏன் மீனவன்னா என்ன அவ்வளோ கஷ்டமா மச்சான், ஃபிஷர்மேனோட லைஃப்பை பத்தி நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கல. ஒரே ஒரு நிமிஷம் அங்க பாரு மச்சான். கிட்டத்தட்ட காலையில இருந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா ஒரு நாளைக்கு கம்மியா பார்த்தாலும் மினிமம் எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? 5000 to 4000 கிடைக்கும். அதே ஒரு சில டைம்ல வளத்தை இறைச்சி இந்த மாதிரி கலைக்கிறதுக்கே நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் மச்சான் தெரியும். ஆசையா வண்டி எடுக்கிறோம், ஆசையா கெத்தா வெளில சுத்துறோம், அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. நம்ம லைஃப்ல ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில இருக்கிறப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒருத்தவங்களால கூட கண்ணால பாக்குற உங்களுக்கு தெரியாது மச்சான். உண்மையாக்கா இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்குது. கண்டிப்பா உண்மையானா ஈஸியா இருக்கலாம் மச்சான் இந்த தொழில். ஆனா உள்ளத்திலேயே 2வது இடத்துல கஷ்டத்துல இருக்கிற தொழில்னா அந்த ஃபிஷர்மேன் தொழில் தான் மச்சான். பாக்குறதுக்கு வேணா நார்மலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறவங்களுக்குலாம் இது ஃபிஷர்மேன் தொழில், அவங்க கடலுக்கு போறாங்க, அவங்க கடலுக்கு போனா 5000 10,000 சம்பாதிக்கிறாங்க, வெளில போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்லை மச்சான். நான் கூட வந்துட்டு ஆனால் உண்மையிலே ரொம்ப ஜாலியான வேலை, ரொம்ப ஈஸியான வேலை, காசுலாம் நிறைய கிடைக்கும், ஃபிஷர்மேனாக இருக்கவங்க அப்படி தான் மச்சான் நினச்சேன். சாரிடா மச்சான், நான் தப்பாக நினச்சிட்டேன்டா. இருந்தாலும் பரவாயில்ல மச்சான், இது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு, புரிஞ்சிட்டோம். சரிடா ஓகேடா.